முன்னொரு காலத்தில் தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் மக்கள் கடும் வறட்சியால் தவித்தனர். மழை பெய்யவில்லை, பயிர்கள் காய்ந்து போனது, மக்கள் தண்ணீருக்காக வாடினர். அந்த நேரத்தில் கிராம மக்கள் அனைவரும் இறைவனை வேண்டினர். அந்த கிராமத்தின் எல்லையில் ஒரு புனித மரத்தின் அருகே ஒரு பச்சை நிற ஒளி தினமும் தோன்றுவதை மக்கள் கவனித்தனர். அங்கு ஒரு தெய்வீக குரல் கேட்டது. நான் பச்சை அம்மன். நான் இக்கிராமத்தை பாதுகாக்க வந்துள்ளேன். நீர்கள் என் பேரில் பூஜை செய்யுங்கள். மழையும் வளமும் உங்களிடம் திரும்பும். மக்கள் மகிழ்ந்து அந்த இடத்தில் ஒரு சிறிய ஆலயத்தை அமைத்து பூஜை செய்தனர். சில நாட்களில் மழை பொழிந்து வயல்கள் பசுமை அடைந்தன. அதனால் மக்கள் அந்த தெய்வத்தை பச்சை அம்மன் என்று அழைத்து வழிபடத் தொடங்கினர். பச்சை அம்மன் எப்போதும் இயற்கையுடனும் செழிப்புடனும் பெண்களின் நலனுடனும் தொடர்புடைய தெய்வமாக கருதப்படுகிறார். அவள் தன் பக்தர்களை நோய்களிலிருந்தும் வறுமையிலிருந்தும் தீய சக்திகளிலிருந்தும் காப்பாள். பச்சை அம்மன் திருவிழா ஆண்டுதோறும் ஆடி மாதம் மற்றும் ஆவணி மாதத்தில் பச்சை அம்மன் திருவிழா மிகுந்த கோலாகலமாக நடைபெறுகிறது. பெண்கள் மஞ்சள், எலுமிச்சை, குங்குமப்பூ, பச்சை இலைகள் கொண்டு அம்மனை அலங்கரிக்கின்றனர். அந்த நாளில் அம்மனுக்கு பச்சை நிற ஆடை அணிவிக்கப்படுவது அவளது பெயருக்கே பொருத்தமாகும். அம்மனின் அருள் பச்சை அம்மனை நம்பிக்கையுடன் வழிபட்டாள். குடும்பத்தில் அமைதி ஏற்படும், பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் மற்றும் மகப்பேறு அருள் புரிவாள். பசுமை, வளம், மழை, செழிப்பு ஆகியவற்றை அருள் புரிவாள். வழக்கமாக பச்சை அம்மன் கோயில்கள் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் காணப்படுகின்றன. குறிப்பாக சென்னையில் உள்ள திருமழிசை பச்சை அம்மன் கோவில் மிகவும் பிரசித்தமானது.